வணக்கம். இன்னைக்கு வந்து 12th பாஸ் பண்ண பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம். 12th 2025ல பாஸ் பண்ண பசங்க. அதுல டாப் 3 ஸ்டூடண்ட்ஸ் கூட நம்ம ஜெனரலா பேசுவோம். பேசி ஒரு யூடியூப்ல வீடியோ போடுவோம். அதுல இன்னைக்கு 3வது ஸ்டூடண்ட் வந்து யுவராஜ். இவரோட மார்க் வந்து 581 அவுட் ஆஃப் 600 12th 2025 மார்ச் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதி இந்த மார்க் வாங்கியிருக்காரு. இந்த 3 ஸ்டூடண்ட்ஸ் நம்ம எப்படி பிக் பண்றோம் அப்படின்னா, நம்ம சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல இவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணிட்டு, சிஏ கிளாஸையும் மேனேஜ் பண்ணிட்டு, லாஸ்ட் ஒரு 1½ வருஷமா படிச்சிருப்பாங்க. ஸோ அதுல பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்றோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம யுவராஜ். ஹாய் யுவராஜ். ஹாய் சார். எந்த ஊர் யுவராஜ் நீ? தூத்துக்குடி சார். தூத்துக்குடி. ஓகே. தூத்துக்குடி யுவராஜ் பக்கத்துல நீ எப்போ புதியம்புத்தூர். ஜாயின் பண்ண? தூத்துக்குடியில பக்கத்துலயா? தூத்துக்குடி மெயின்லயேவா? தூத்துக்குடி பக்கத்துல புதியம்புத்தூர். ஓகே, டன். நீ எப்போ வந்து இந்த சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண? அக்டோபர் இருக்கும் சார். 2023ல அக்டோபர் இருக்கும். 11th ஓகே. படிக்கல அக்டோபர்ல ஜாயின் பண்ணேன். 11th அப்ப வந்து குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஹாஃப்லி எக்ஸாம் முன்னாடி. ஆமா சார். அப்ப செகண்ட் மிட் டர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லலாமா? இல்ல, செகண்ட் மிட்க்கு முன்னாடியே தான். செகண்ட் மிட் டர்ம் முன்னாடி. ஓகே. சோ எப்படி தெரிய வந்துச்சு இந்த மாதிரி சிஎஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்ட்டு? சிஏ ப்ரோக்ராம் இருக்குங்கிறத வந்து 10th படிக்கையில வந்து அடுத்து வந்து இன்ஜினியரிங் போலான்னு சொல்லிட்டு எண்ணத்துல இருந்தேன். ஆனா வந்து நான் வந்து படிச்சத அப்படியே எழுத மாட்டேன். நான் வந்து என் ஓன் வேர்ட்ஸ தான் பெரும்பாலும் எழுதுவேனா. ஸோ வந்து இன்ஜினியரிங்லாம் உனக்கு செட் ஆகாது. ஆர்ட்ஸ் படின்னு சொல்லிட்டு என் அப்பா சொன்னாங்க. ஆர்ட்ஸ் இல்லன்னா அடுத்து என்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்டப்போ வந்து அவங்களே சிஏ இருக்கு பாருன்னாங்க. யார் உங்க அப்பா அதுக்கு சொன்னாரா? எங்க அப்பா சொன்னாங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு? எப்படி தெரியுது அவருக்கு சிஏ? அவர் வந்து 12th தான். ஆனா அவருக்கு சிஏ பத்தி எப்படி தெரிஞ்சது? ஜெனரல் நாலேட்ஜ் அதிகம் சார். ஓ, ஓகே ஓகே. அறிவுக்கும் படிப்புக்கும் எங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இருக்காது. சரி, ஓகே. சிஏ இருக்குன்னாங்க. அதுக்கடுத்து பாக்கையில வந்து உங்க வீடியோஸ் தான் மெஜாரிட்டியா யூடியூப்ல இருந்துச்சு அந்த டயத்துல. ஆஹா. நல்லா இருந்துச்சு. அதனால வந்து இதுலயே கேட்டிருந்தேன். மார்ச்லயே கேட்டிருந்தேன். 10th ரிசல்ட் வந்தோடனே முதல்லயே கேட்டிருந்தேன். சோசியல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன். ஆனா வந்து அப்ப கொஞ்சம் வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் கிட்ட தள்ளி போயிருச்சு. ஓகே. ம். சரி. எப்படி ஸ்கூல் மேனேஜ் பண்ண? எத்தனை மணிக்கு ஸ்கூல் போயிட்டு வருவ? ஸ்கூல் வந்து 7:30 to 5:30 இருந்துச்சு சார். ஓகே. நான் வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ பெரும்பாலும் வீட்ல வந்து படிக்க மாட்டேன். அதனால தான் வந்து எங்க வீட்ல வந்து டக்குன்னு வீட்ல ஏதாச்சும் படிக்கானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்க இதுல சேர்த்து விட்டாங்க. ஸோ ஓகே. வீட்டுக்கு வந்தா ஃபுல்லா உங்க இதுதான் படிப்பேன். ஓகே. சிஏ தான் சோ படிப்பேன். அதாவது வீட்ல இருந்தா படிக்கிறதே இல்லன்றதுக்காக என்ன சேர்த்து விட்டாங்க. ஆமா சார். ஓகே. சோ இங்க படிச்சது உனக்கு ஸ்கூல் போர்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆச்சா? நெறைய யூஸ் ஆச்சு சார். ஓகே. சோ அக்கவுண்ட்ஸ் நெறைய யூஸ் ஆச்சு. கரெக்ட்டா? அக்கவுண்ட்ஸ் யூஸ் ஆயிருக்கும். ஆமா. ஓகே, டன். சோ ஸ்கூல்ல எப்படி லைக் மிஸ் போடுறதுக்கு முன்னாடியே அக்கவுண்ட்ஸ்லாம் போட்டுருவியா நீ? போட்டுறேன் சார். ஓகே. மிஸ் என்ன சொல்லுவாங்க? "டேய் எங்கேயாவது கத்துட்டு வந்து ஏன்டா இவன் உயிர வாங்குறன்னுவாங்களா?" அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி. மிஸ்ஸுக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஏற்கனவே லீவ்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. இடையில ஒரு நாள் 2 நாள் டெஸ்ட் எழுதுறதுக்குலாம் லீவ் போட்டுட்டு படிச்சேனா, ஸோ வந்து ஆ. மிஸ் கேட்டப்பவே சொல்லிட்டேன். ஸோ மிஸ்ஸுக்கு தெரியும். ஓகே, ஓகே. ஆனா உன்ன கார்னர் பண்ண மாட்டாங்களா? எனக்கு கான்ட்ரு பண்ண மாட்டாங்க. நல்லா படிப்போம்ல, அதனால ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஓ! ஓகே, ஓகே. ஏன்னா, அவங்களே நீ கொஸ்டின் கேட்டு அவங்கள கார்னர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒரு வாக்குவாதம் வந்துரும். நீ எங்கேயோ போய் எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு வந்து ஏன்டா என் உயிர வாங்குற அப்டின்ட்டு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். ஓகே. ஸோ வெரி குட் மார்க்ஸ் 581ன்றது. சரி, இப்ப செய்ய ஃபவுண்டேஷன் இன்னும் அடுத்த ஒரு 7, 8 நாள்ல எக்ஸாம் எழுத போற. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க? 3 சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருவேன். லா மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த 8 நாள்ல எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸா லா படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, ஓகே. ஸோ என்ன மார்க் வாங்கலாம்னு இருக்க? ஃபவுண்டேஷன்ல. தெரியலையா? ம். ஃபவுண்டேஷன்ல சப்ஜெக்ட் வைஸ். ஃபவுண்டேஷன்ல வந்து எல்லாத்துலயும் 55க்கு மேல வரும். 60 நான் டார்கெட் பண்றேன். 60, 65 கிட்ட டார்கெட் பண்றேன் எல்லா சப்ஜெக்ட்லயும். லா மட்டும் பாஸ் பண்ணா போதுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கேன். சோ, இப்போ ஜெனரலா என்ன 550 மார்க் எடுத்திருக்கான் ஒரு பையன். அவனுக்கே இப்படி கஷ்டமா இருந்தா நான்லாம் என்னடா பண்றதுன்னு எல்லாம் புலம்புவாங்கல்ல. நீ என்ன சொல்ல வர? ஏன் உனக்கு அது கஷ்டமா இருக்குது? சீக்கிரமாவே படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் சார். நான் வந்து லாஸ்ட்டா ஜான்வரி வரையில தான் எக்கனாமிக்ஸ் வீடியோஸே முடிச்சேன். ஸ்கேனர்ஸ் கூட இன்னும் போட்டு பார்க்கல ஃபுல்லா. கொஞ்சம் தான் போட்டு பார்த்துருக்கேனா. ஸோ என்னாலயே 60 மார்க் எடுக்க முடியுது. நீங்க வந்து 10th முடிச்ச உடனே ஜாயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 6 மாசம் சாலிடா உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்க கண்டிப்பா எடுத்துடலாம். ஓகே. சோ, ஜெய்ஸ்வருக்கும் உனக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஆமா. ஜெய்ஸ்வர் வந்து 10th முடிச்ச அடுத்த நாளே ஜாயின் பண்ணியிருப்பான். ம். நீ வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணதுனால, அந்த 6 மாசம் இடிக்குது இப்போ உனக்கு ரிவிஷனுக்கு. ஆமா சார். ஓகே. சோ, நீ உன்னோட பிளான் சொல்லேன். நீ எப்படி லைக் நீ 11th அந்த மிட் டெர்ம் டைம்ல, செகண்ட் மிட் டெர்ம் டைம்ல தான் ஜாயின் பண்ண. ம். எவ்வளவு நாள்ல ஒரு போர்ஷன் முடிச்ச? ஃபார் எக்ஸாம்பிள் அக்கவுண்ட்ஸ் எப்ப முடிச்ச?
அக்கௌண்ட்ஸ் வந்து அக்டோபர் லாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணேன் சரியா. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாசத்துக்குள்ளேயே முடிச்சேன் அக்கௌண்ட்ஸ். சரி. அதுக்கப்புறம் நீ அது பிரேக் எடுத்திருப்ப 11th எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஆமா 11th எக்ஸாம்க்கு மார்ச் எழுதல. அதுக்கடுத்து ஏப்ரல்ல மே இந்த சம்மர் லீவ கணக்கு பண்ணி 3 மாசம் ஆச்சு மேக்ஸ் முடிக்கவே. ஓகே. ஆ. ஸோ அதுக்கடுத்து 2024 மே மாசம் அந்த டைம்ல மேக்ஸ முடிச்சுட்ட. ஆமா. ஆ. ஜூன் வரைக்கும் வந்துச்சு. அது ஒரு மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு சொல்லிட்டு 55 வாங்கியிருந்தேன். மேக்ஸ் மார்க் கம்மின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தடவ மேக்ஸ்ல படிக்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு. டெஸ்ட் எழுத வச்சிருந்திருப்பனா இருக்கும் அப்போ. ஆமா. ஆ, ஆ. அதுக்கடுத்து ஜூலைல தான் லா ஸ்கூல்ல உனக்கு எடுத்தேன். மேக்ஸ் இருந்ததாடா? ஸ்கூல்ல மேக்ஸ் கிடையாது சார். ஆ, ஆனா ஸ்கூல்ல நீ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா? ஆமா சார். அதனால உனக்கு இங்க மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருந்திருக்கும். ம். ஓகே, ஓகே, ஓகே. ஆ. இப்ப எப்படி இருக்குது மேக்ஸ்? இப்ப நல்லா வந்துருச்சா? இப்ப ஈஸி தான். ஆ. முக்காவாசி 10th போர்ஷனே இருக்குது. ஓகே, ஓகே. ஆனா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குது. அட்வான்ஸ்டா இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து 5 மாசத்துல லா எழுதினேன். மார்க் கம்மி. அதுக்கடுத்து ஒரு 20 நாள், 30 நாள் டைம் எடுத்துட்டு, ஆ. 2வது டெஸ்ட் எழுதாம அதாவது எக்கனாமிக்ஸ் அப்பயே எடுத்தேன். அப்ப நீ டெஸ்ட் எழுதும்போதும் லால மார்க் கம்மி தான். ஆமா சார். திட்டியிருப்பேன் நான் உன்ன. ஆமா சார். என்னடா படிச்சேன்ட்டு. ம். அ அதாவது இந்த பிரச்சனை என்னன்னா, டவுன் சவுத்ல இருக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரமாட்டேங்குது. ம். அது அதாவது இந்த நம்ப இந்த சிபிஎஸ்இ சிட்டில படிக்கிற பசங்க, அவங்க எழுதுற இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குல்ல, அவனுங்க ஓனா தான் எழுதுறானுங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு புக்ல இருக்க மாரி இருக்கு. ஆனா நீங்க ஓனா எழுதுனா ம். தனியா தெரியுது. இவன் வந்து ஓனா எழுதியிருக்கான் அப்படின்னு தெரியுது. அதுதான் வித்தியாசம். அதாவது ஆஸ்திரேலியாலயே பொறந்து வளர்ந்தவன் இங்கிலீஷ் பேசுறதுக்கும், நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்டா உத்து பார்த்தா கூட அவன் ஏதோ பேசுறான், இங்கிலீஷ் தான் பேசுறான். ஆனா நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு இங்கிலீஷ் தெரியுமே, ஏன் அவன் பேசுறது புரிய மாட்டேங்குதுன்னுவோம்ல. அந்த மாரி இருக்கு. பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. ஓகே. அ ஏன்னா நீ சி அதாவது ஓனா எழுதலாம். தப்பு கிடையாது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் மார்க் போட முடியல. அவங்க ஓனா எழுதினாலும் ம். மார்க் போட முடியுது. ஏன்னா, அவன் லாங்குவேஜ் நல்லா இருக்குது. அதுதான் உனக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ். அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அது உனக்கு நாலேட்ஜ் இல்லாம நீ ஃபெயில் ஆவல. லால நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது நாலேட்ஜ்லாம் ஆனா அது எழுத வர மாட்டேங்குது. அது அது மட்டும் வந்துச்சுன்னா உன்ன அடிச்சுக்க முடியாது. சி இன்டர்ல 30 மார்க் லாக்கு கூட எம்சிக்யூ இருக்குது. ம். சரியா? அப்ப நீ 15 மார்க் எடுத்தாலே 45 மார்க் வந்துரும் டிஸ்கிரிப்டிவ்ல. ஆனா ஃபவுண்டேஷன்ல எம்சிக்யூவே கிடையாது. மொத்தமா எழுதி ம். தான் மார்க் வாங்கணும். சோ, அப்போ உனக்கு ம். நாலேட்ஜ் இருந்தாலும், உனக்கு அது எழுத வரலன்னா மார்க் போட மாட்டாங்க. அதுதான் தலைவலி ஃபவுண்டேஷன்ல. அது மட்டும் தான் நம்ப உசுர குடுத்து படிக்கணும். பாரு உன்னால எவ்வளோ பண்ண முடியுமோ படி. எஸ் சார். மிச்ச சப்ஜெக்ட்லலாம் 60 பிளஸ் எடுத்துட்டேன்னா, எஸ் சார். அவனுக்கே ம். ஒரு ஈர மனசு கொஞ்சம் இருந்துன்னு வச்சுக்கோயேன். அப்பா எப்பா எல்லா சப்ஜெக்ட்லயும் 60 பிளஸ் எடுத்துட்டான். பார்த்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்கப்பான்ற மாரி இருக்கு. சரி, ஓகேடா. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்ல மார்க்ஸ். கங்கிராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க் யூ சார். ஓகேடா. பாய். சி யூ. தேங்க் யூ சார்.